ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசை இருக்குது. சில பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், ஆவியிலே பலன் அடையணும், வளர்ச்சி அடையணும், ஜெப வாழ்க்கையில நல்லா வளரணும், ஆண்டவருக்காக பிரயோஜனமா இருக்கணும், இப்படிலாம் ஆசை இருக்கும். ஆசை இருக்குதா? ஆசை இருக்குதா இல்லையா? ஆமாம், அது நல்ல விஷயம்தான். அதே நேரத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒன்றும் இருக்கா, ஏதோ போகிறோம் அவ்வளோதான். வாரம் வந்து போகிறோம், போகிறோம் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. வேலைக்கு போகணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு மேலே யோசிப்பாங்கன்னா ஒன்றும் யோசிக்க தெரியாது. இது ஒரு நிலை. ரொம்ப ஆசை இருக்கும், அது ஒரு நிலை. ஆசை இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்த வைராக்கியத்தோடு வாழ்கிறவர்கள் இன்னொரு நிலை. 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று, ஆசைப்படுறவங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் ஆசைப்படல, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற அவ்வளோதான், வரேன் போகிறேன் முடிஞ்சிச்சு. இன்னொன்று 3வது, நான் ஆசைப்பட்டு அதன்படி முயற்சி பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்கிறேன் அப்படின்றார்.